ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சி அதாவது 12வது கணக்கியலுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு அக்கௌண்டன்சி எக்ஸாமு. ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. படிக்கலைன்னா படிச்சிருங்க, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுங்க ஏற்கனவே படிச்சிருந்தாலும். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு 2 மார்க், முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. ரெண்டாவது செகண்ட் கொஷின், இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பராமரித்து வரும் கணக்குகள் தருக. நிலை அறிக்கை என்றால் என்ன? மூணாவது கொஷின். நாலாவது கொஷின், லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். அஞ்சாவது கொஷின், பொருத்துதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கு என்றால் என்ன? ஆறாவது கொஷின், உயில்கொடை என்றால் என்ன? 7, லாப நோக்கற்ற அமைப்பின் முதலின வரவு 4 தரவும். 8வது கொஷின், லாப நோக்கற்ற அமைப்பின் வருவாயின வரவு 4 எழுதுக. 9வது கொஷின், கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன? 10வது கொஷின், நிலை முதல் முறை என்றால் என்ன? 11வது கொஷின், நற்பெயர் என்றால் என்ன? 12வது, உயிர் லாபம் என்றால் என்ன? 13வது கொஷின், புதிய கூட்டாளி சேர்க்கையின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது? 14வது கொஷின், தியாக விகிதம் என்றால் என்ன? 15, பங்கு என்றால் என்ன? 16, மிகை ஒப்பம் என்றால் என்ன? பத்திர முனைம கணக்கு பற்றி சிறு குறிப்பு வரைக. அழைப்பு நிலுவை என்றால் என்ன? 19வது கொஷின், பங்குகள் ஏன் ஒருங்கிணைப்பு செய்யப்படுகிறது? 20வது கொஷின், நிதி நிலை அறிக்கை பகுப்பாய்வின் அறிக்கைகள் யாவை? 21வது கொஷின், நடைமுறை முதல் என்றால் என்ன? 22, தானியங்கும் கணக்கியல் முறை என்றால் என்ன? 23, கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? 24, ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கைகள் கூறு. 25, கணக்கியல் தகவல் அமைப்பு என்றால் என்ன? 26, tally.erp9 இல் குழு என்றால் என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க்ஸ்னால் இந்த லாஸ்ட் 3, அதாவது 24, 25, 26 இது மூணுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது 10th லெசன்லேருந்து வந்திருக்கு. இதில் ஒன்று கன்ஃபார்மாக கேட்பாங்க. அடுத்து 3 மார்க்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மார்க், முழுமை பெறா பதிவேடுகள் இயல்புகள் யாவை? முழுமை பெறா பதிவேடுகளின் குறைபாடுகள் யாவை? 3வது கொஷின், இரட்டை பதிவு மற்றும் முழுமை பெறா பதிவேடு வேறுபாடு. 4, நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை அறிக்கை வேறுபாடு. 5வது கொஷின், பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கிற்கும் வருவாய் மற்றும் செலவின கணக்கிற்கும் வேறுபாடு. 6, கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள் 6 எழுதுக. 7, நிலை முதல் மற்றும் மாறுபடும் முதல் முறை வேறுபாடு. 8வது கொஷின், நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகளை தரவும். 9, கூட்டாளி சேர்ப்பின் போது செய்ய வேண்டிய சரிகட்டுதல் எழுது. 10, கூட்டாளி விலகின் போது செய்ய வேண்டிய சரிகட்டுதல் எழுதுக. 11வது கொஷின், தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் வேறுபாடு. 12வது கொஷின், அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும். 13, நிதிநிலை அறிக்கையின் குறைபாடுகள் 3 எழுதுக. விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகளை தரவும். 16, கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறு குறிப்பு எழுதவும். 16, 17, 18 எல்லாமே இந்த 10th கொஷின்லேருந்து வருது. இதெல்லாம் 10th லெசன்லேருந்து வருது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. இதில் ஒன்று வரதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் அதிகம். டேலி ERP9 முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் யாவை? பயன்படுத்தப்படும் சான்று ஆவணம் வகை எழுதுக. லாப நட்ட கணக்கை எவ்வாறு பார்வையிடுவது என்பதை விளக்கவும். இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். படிச்சிட்டிங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அக்கௌண்டன்சி எக்ஸாம். தேங்க்யூ.